பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தை நாங்கள் தொடர இருக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவதினால் எங்களுக்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த இடத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இப்போதும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் யார் யாரெல்லாம் இதை பின்னால் பதிவு செய்யப்படுகிற இந்த தேவ செய்தியை கேட்கப் போகிறார்களோ அவர்களுடைய கல்லான இருதயத்திலிருந்து தண்ணீர், ஜீவ தண்ணீருள்ள நதியில் ஓடி வருவதற்கு மோசேயின் மூலமாக பாறையிலிருந்து தண்ணீரை வர வைத்த ஆண்டவர், இருதயம் கல்லாயிருக்கிறவர்களுடைய இருதயத்திலிருந்து உம்முடைய ஜீவ நதிகள் புரண்டோடும்படிக்கு செய்யும்படி, அந்த அற்புதத்தை செய்யும்படி உம்முடைய வார்த்தையினால் அந்த அற்புதம் உண்டாகட்டும். எங்களுக்கு சதையான இருதயத்தை தாரும், கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். இப்போதும் நாங்கள் இந்த நேரத்தை பிரயோஜனமாக்கிக் கொள்ள, மகிமையான நேரமாய் இருக்க, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் சொன்னீரே, உம்மிடத்திலே வந்து கற்றுக்கொள்கிறோம். கற்றுத்தாரும். நீரே எங்கள் வாத்தியார், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மாணவர்கள். இன்னும் மகிமையின் மேல் மகிமையடைய உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து சிந்திக்க வந்திருக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் ஒரு நூதனமான ஒரு அனுபவம், பைபிள்லேயே ரொம்ப விசித்திரமான நூதனமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிற பல காரியத்தில் இதுவும் ஒன்று. மோசே பைபிள்லேயே எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் தொடர்ந்து அற்புதங்கள் செய்த ஒரு தேவ மனுஷன். அந்த 120 வயதுலையும் மோசேவை கடவுளே அடக்கம் பண்ணினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மோசே செத்து போயிட்டாரு, ஆண்டவரே அடக்கம் பண்றாரு. ஆனால் அந்த மோசேயை குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து மறுரூப மலையில் பேசுகிறாங்க. எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அவர் இன்னும் சாகலை. மோசே செத்து போனார், மரித்தான், அவனை தேவனே அடக்கம் பண்ணினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த மோசே எப்படி மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவோடு வந்து பேசினார் அப்படின்றது ஒரு ஆச்சரியம்தான். அது இப்போ எலிசாவுடைய எலும்புகள், எலிசா செத்து போயிட்டாரு, அவருடைய அழுகி போன அவருடைய எலும்புகள், அந்த எலும்பு கூடு, அது மேலே ஒரு பிணம் பட்டு அந்த பிணம் வந்து அந்த மரித்த சடலம் உயிரோடு எழுந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் எலிசா உயிரோடு இல்லை, அவருடைய எலும்பு கூடு, அவருடைய மரித்து போன குறைஞ்சது 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும், அந்த எலும்பில் பட்டு ஒருவன் உயிரோடு எழுந்தான்னு வாசிக்கிறோம். மோசே செத்து போய் தேவனே அடக்கம் பண்ணியிருந்தார், அந்த மோசே மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்ததாகவும் வாசிக்கிறோம். இது போல அற்புதங்கள் எலிசாவினுடைய மரணத்துக்கு பிற்பாடும் ஒரு அற்புதம் அவருடைய எலும்பு மூலமாக நடக்க கர்த்தர் கிரியை செய்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே சாமுவேல் செத்து போயிட்டாரு. இறந்து போன சாமுவேல் பொதுவாக எல்லா மனுஷர்களை போல அவர் அடக்கம் பண்ணப்படுறாரு. அந்த சாமுவேலை இப்போ இங்கே ஒரு அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு சூனியக்காரி, ஒரு பெண், அந்த பெண் மூலமாக சாமுவேலுடைய ஆவியை எழும்பி வர பண்ற ஒரு பிளாக் மேஜிக், அது கண்டிப்பாக அது ஒரு ஈவில் ஸ்பிரிட் தொடர்புடைய ஒரு காரியம். அது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. டீமன்ஸ் எக்ஸிஸ்ட், பிசாசுகள் உண்மையிலேயே இருக்கின்றன, அது ஏதோ வதந்தி, அதெல்லாம் பொய், பேய் பிசாசெல்லாம் கிடையாதுன்னு அப்படி நம்ம நினைக்கக்கூடாது.
உண்மையிலேயே பிசாசினுடைய ஆவிகள் இருக்கத்தான் செய்து. தானியேலுடைய புஸ்தகத்துல அங்க தானியேலுடைய ஜெபத்துக்கு பதில் சொல்வதற்கு ஒரு தூதன் வரும்போது அங்க 2வது வானம் 3வது வானத்துல அங்க ஒரு போரே யுத்தமே நடக்குது. அந்த தூதன் தானியேல்கிட்ட வரவிடாதபடிக்கு அங்க பொல்லாத ஆவிகள் அந்த தூதனுக்கு எதிர்த்து அங்க சண்டையிடுவதை நம்ம வாசிக்கிறோம். பிற்பாடுதான் அந்த தூதன் தானியேலை சந்திக்கிறாரு. ஸோ அது போல பிசாசுகள் இங்க வானமண்டல பொல்லாத ஆவிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்குது. இந்த உலகத்தில் தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்காத அவிசுவாசிகளுடைய கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஸோ பிசாசு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆவியில ஒரு இருள் இருக்கு, ஒரு மரித்த ஆவிக்குரிய மரணம் அங்க இருக்குது. அதனாலதான் அவன் மறுபடியும் உயிர் தெழ வேண்டும், ஆவியில மறுபடியும் பிறக்க வேண்டும், அந்த மறுபிறப்பின் அனுபவம் வர வேண்டும். அப்ப இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசினுடைய ஒரு வல்லமை இருக்குது, அது ஒரு நிஜம் அப்படின்றத நம்ம இங்க 1 சாமுவேல் 28 நாம புரிந்து கொள்ள முடியுது. அதே நேரத்துல ஒரு மரித்து போன ஒரு சாமுவேலுடைய ஆவிய இங்க எழும்பி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த 1 சாமுவேல் 28 நம்ம டிஸ்கவர் பண்றோம், புரிந்து கொள்ள முடியும். இந்த 1 சாமுவேல் 28வது அதிகாரத்துல சாமுவேலுடைய ஆவியின் மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஏற்கனவே சவுல் பயந்து போயிருக்கிறார். சவுல் பெலிஸ்தருடைய பாளையத்தை பார்க்கும்போது 5வது வசனத்துல 1 சாமுவேல் 28:5 சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே நேரத்துல 20வது வசனத்துல அக்ஷணமே, அந்நேரமே, அந்த அக்ஷணமேன்னு சொல்லும் போது அந்த செகண்டே சவுல் நெடுந்தாங்கிடையாய் தரையில விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டார். ஏற்கனவே எதிரிகளுடைய பாளையம், அவர்களுடைய அந்த பலம், அதை பார்த்து பயந்திருக்கிறார். ஏன் பயந்திருக்கிறாருன்னா பெலிஸ்தியர்கள் அங்க கூடி வந்திருக்கிறாங்க. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தர் வந்தாங்க அப்படின்னு போட்டுல, ஏன்னா 28வது அதிகாரத்துல பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். சேனைகளை பன்மையில வாசிக்கிறோம், பெலிஸ்தர் கூடி வந்துன்னு வாசிக்கிறோம். அதுல இங்க ஆகிஸ் என்கிற இந்த காத் பட்டணத்து தலைவனாகிய ஆகிஸ் தாவீதை பார்த்து, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் எங்களோட கூட யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு 1வது வசனத்துல ஆகிஸ் காத் பட்டணத்து தலைவன் சொல்றத வாசிக்கிறான். ஆனா ஏன் இங்க பெலிஸ்தியர்கள் கூடி வந்தார்கள், அவங்களுடைய சேனை முழுவதும் சேனைகள் கூடி வந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா 1 சாமுவேல் 6வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்னு சொன்னா, அங்க ஏலியினுடைய காலத்துல கர்த்தருடைய பெட்டி அங்க பிடிபடுது. பெலிஸ்தியர்களுக்கு விரோதமான அந்த யுத்தத்துல அங்க கர்த்தருடைய பெட்டி பிடிபடுது. அப்படி பிடிபடும் போது ஏலியினுடைய 2 மகன்களும் அவங்க பெயர் ஆசாரியர்கள், அதாவது சும்மா பெயருக்கு ஆசாரியர்கள், அவங்க 2 பேருமே செத்து போறாங்க. தேவனுடைய பெட்டியும் பிடிபடுது. அப்போ அந்த தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர்கள் அவங்க எல்லைக்குள்ள கொண்டு போகும்போது அவங்க மூலக்காய்ச்சல் வருது. பிற்பாடு அந்த தேவனுடைய பெட்டியை திரும்பவும் இஸ்ரவேலர் இடத்துல ஒரு மாட்டு வண்டியில வச்சு அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு முறை தெரியல, கர்த்தருடைய பெட்டியை கர்த்தருடைய ஆசாரியர்கள் தான் சுமக்கணும். அவங்களுக்கு தெரியாம ஒரு மாட்டு வண்டியில வச்சு அனுப்பி விடுறாங்க. அந்த மாடுகளும் அங்க தன்னால இஸ்ரவேலின் பக்கம் நடந்து போறத பாக்குறாங்க. மிருகங்களினுடைய அந்த ராஜ்யம், அனிமல் கிங்டம், அதுலேயும் எப்படி ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்பதை 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்படி வரும்போது அந்த செயலை தூரத்திலிருந்து பெலிஸ்தியர்களுடைய அதிபதிகள் பார்க்குறாங்க. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 6,
16-17. பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன. அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று. இந்த 5 அதிபதிகளும் எக்ரோனுக்கு திரும்பி போனாலும் பெலிஸ்தியர்களுடைய 5 அதிபதிகள் அவங்களுடைய பெயர்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தோத், காசா, அஸ்கலோன், காத், எக்ரோன். இந்த 5 லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பெலிஸ்தியர்களுடைய 5 அதிபதிகள். இந்த 5 அதிபதிகளும் இப்போ ஒன்று சேர்ந்து இங்க 1 சாமுவேல் 28வது அதிகாரத்துல தொடங்கி ஏறக்குறைய 1 சாமுவேல் 31வது அதிகாரம் வரைக்கும் இந்த யுத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த யுத்தம் தான் சவுல் ராஜாவுடைய கடைசி யுத்தம். இந்த யுத்தத்துல தான் யோனத்தானும் அபினதாபும் மல்கி சுகாவும் சவுளுடைய 3 ஆண் பிள்ளைகளும் அப்பாவோட சேர்ந்து சாக போறாங்க. அது ஒரு மக்கள் பார்வைக்கு ஒரு வீர மரணமாக இருந்தாலும் இது தேவனுடைய ஒரு தண்டிப்பு. அதுல பரிதாபமா யோனத்தானும் அவர் மரித்து போகிறார். யோனத்தானுடைய வாழ்க்கையினுடைய கடைசி யுத்தமும் இந்த யுத்தம் தான். இங்க இந்த 5 பெலிஸ்தியர்களுடைய இந்த அஷ்தோத், காசா, அஸ்கலோன், காத், எக்ரோன் இந்த 5 பேரும் இங்க சவுலுக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க. அதை பார்த்தே இங்க சவுல் பயந்து போயிருக்கிறார். இப்ப சாமுவேலுடைய எழும்பி வந்த ஆவியும் அல்லது சாமுவேலும் மரித்து போன சாமுவேலுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, நாளைக்கு நீயும் உன் பிள்ளைகளும் என்னோடு கூட நீங்க இருப்பீங்க. 19வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார். இது தன் மீது மரண தண்டனை வருது மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வரப்போகுது. ஸோ சவுலுக்கு வெளியேயும் பயம், உள்ளேயும் பயம், தன்னை குறித்தும் பயம், தன் பிள்ளைகளை குறித்தும் பயம். கடவுளுடைய தண்டனை ஒன்று, தன்னுடைய ராஜ்யபாரம் அது தாவீது கையில கர்த்தர் கொடுத்து விட்டார் அப்படின்னு 17வது வசனத்துல சாமுவேல் சொல்றார். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். இங்க சவுல் மீறிய முக்கியமான ஒரு கட்டளை. அதுக்குதான் சவுலை தேவன் தண்டித்தார். 1. 2வது, சவுலுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவர் அந்த அஞ்ஞானம் பார்க்கிற அந்த பெண்ணிடத்துல போனதுனாலதான் சவுலுக்கு அங்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அது இல்லைன்னா சவுல் கர்த்தரிடத்துல அவர் திரும்ப மன்னிப்பு கேட்டு இறங்கி வந்திருந்தாருன்னா ஒருவேளை சவுளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்திருக்கலாம். ஆனா அவரு அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு பெண்ணிடத்துல அவர் தேடி போறாரு. அதுதான் அங்க சவுல் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். நான் நினைக்கிறேன் 1 நாளாகமும் 2வது அதிகாரத்துல அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். சவுல் செய்த இந்த செயலின் நிமித்தம் அப்படின்னு 1 நாளாகமும் 2வது அதிகாரத்துல தான் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க பின்னால வாசிக்கலாம். 2 சாமுவேல்ல வரும். எதனால சவுலை ஆண்டவர் தண்டித்தார் அப்படின்றது தெரியும். பட் இங்க இந்த 1 சாமுவேல் 28ல இந்த சவுல் செய்த இந்த முக்கியமான பணியை மீறின செயல் அது சாமுவேல் திரும்ப ஞாபகப்படுத்துறார். என்னன்னா 1 சாமுவேல் 28ல நீ கர்த்தருடைய சொல்ல கேட்கல, அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்கல. ஏன் இதை மறுபடியும் இந்த சாமுவேல் இங்க மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னா,
இதை நம்ம ஒரு சவுல் தாவீது காலத்துக்கு முன்ன ஒரு 400 வருஷம் பேக்கில் நடந்த ஒரு செயல். யாத்திராகமம் 17வது அதிகாரம். யாத்திராகமம் 17 முதல் வசனத்திலிருந்து வாசிச்சோன்னா, இங்கே ரெவிதீம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாளையம் இறங்குறாங்க இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. அவங்க குடிக்க தண்ணி இல்லையேன்னு முறுமுறுக்கிறாங்க. எங்களை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்கன்னு மோசே ஆரோன்ட்ட முறுமுறுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே மேலே கல்லெறிகிற அளவுக்கு கோபப்படுறாங்க. அதனால மோசே போய் ஆண்டவர்கிட்ட அடைக்கலமாக போய் ஜெபிக்கிறாரு. இவர்களின் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். மோசேவே கொன்று போடுறதுக்கு அளவுக்கு கோபம் வந்துருச்சு, ஏன்னா தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இல்லாமல் அவங்க விடாய்த்து போயிருக்கிறாங்க, தாகமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்து தண்ணி இல்லாமல் பாலைவனத்தில் ஏறக்குறைய 6 லட்சத்து புருஷர்கள்னா ஏறக்குறைய ஒரு 10-12 லட்சம் வந்திருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், வயதானவர்கள், பெண்கள் எல்லாரும் சேர்த்து. அந்த சோர்ந்து போயிருக்கிற, தாகமாக இருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் யாத்திராகமம் 17:8 அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இப்படி நடந்துகிட்டு இருந்தது இந்த யுத்தம். இதுவும் ஒரு அற்புதமான யுத்தம். ஏன்னா இவங்க இங்க சரீர அளவுல ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. தண்ணி போதுமான அளவு இல்லை, தண்ணி கூட இல்லை. அந்த நேரத்தில் அற்புதமாக மோசேயினுடைய கை உயர்த்தப்படும் போது அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குது. அமலேக்கியர்கள் பலவீனப்பட்டு போறாங்க. இந்த யுத்தத்தினுடைய முடிவுக்கு பின்பாக 14வது வசனம் யாத்திராகமம் 17:14 பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு 16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இங்க அமலேக்கியர்கள் மீது ஏன் இப்படி ஒரு தண்டனை? சவுலை கொண்டு ஏன் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் அந்த சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட்டது. அங்கதான் சவுல் மேல இருந்த அபிஷேகம் நீக்கப்பட்டது. அங்கதான் தாவீதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்தது. 1 சாமுவேல் 15:1-2, 3 சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். 2 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, இது ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ரெவிதீம் பள்ளத்தாக்குல அந்த பாலைவனத்தில் அவங்க பாளையம் இறங்கி இருக்கும்போது நடந்த சம்பவம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் சவுலே, நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கணும். இது சாமுவேல் மூலமாக கர்த்தர் சவுலுக்கு சொன்ன ஒரு நீதி, ஒரு நியாயம். அமலேக்க நீதி வழங்குறார். அவங்க இஸ்ரவேல் மக்களை சோர்ந்து போயிருக்கும்போது, தாகமாக இருக்கும்போது அவங்க வழிமறித்தாங்க, அவங்க யுத்தம் பண்ணாங்க. அவங்க இஸ்ரவேலருக்கு மட்டும் எதிர்த்து யுத்தம் பண்ணல. யாத்திராகமம் 17:16 கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தாங்க. அதனால தலைமுறை தோறும் அமலேக்குக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இது அவங்க கர்த்தருக்கு பயப்படாமையும் செய்த செயல்னு சொல்லி உபாகமம் 25வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். உபாகமம்
25 17-19. உபாகமம் 25 17 வாசிக்கிற. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்துள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். அமலேக்கியர்கள் மீது தேவனுக்கு ஏன் கோபம் வரணும்னா, அவங்களே வரவழைத்து கொண்ட ஒரு தேவையில்லாத வேலை. சோர்ந்து போயிருக்கிற இஸ்ரவேல் மக்கள் மீது அவங்க யுத்தம் பண்ணாங்க. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? யார் பலவீனப்பட்டு பண நெருக்கடி, சரீர பலவீனம், மனசோர்வு, ஆவிக்குரிய விசுவாசத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ, பின்மாற்றத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு காலத்தில் நல்லா பிரகாசித்தவங்க மறுபடியும் அவங்க தவறான அடிமைத்தனத்துக்கு போயிடுறாங்க, பாவத்துல. அந்த நேரத்தில் நாம் அவங்கள தாக்குவது, அவங்கள பற்றி பழி போடுவது, அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட தவறாக கருத்து சொல்லும்போது புறங்கூறுவது, ஒரு அக்கா தெரியுமா அவங்க பொண்ணு இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம், கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெற்றுக்கிட்டாலாம், நம்ம வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை வளருது, நம்ம வீட்லேயும் ஒரு ஆம்பளை பையன் வளர்றான்றதை மறந்துட்டு அடுத்தவங்க கதையை, ஊர் கதையை நாம் வெளியே தார ஊதும்போது அல்லது புரளி பேசும்போது, நிந்தையாக பேசும்போது, அடுத்தவங்களை பற்றி, ஊழியர்களை பற்றி, தேவ பிள்ளைகளை பற்றி அவதூறாக பேசும்போது அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபம். அமலேக்கியர்களை தான் பண்ணாங்க. இஸ்ரவேல் மக்கள் சோர்ந்து போயிருக்கும் போது போய் அவங்கள தாக்குனாங்க. அதனால ஆண்டவர் விடலை. தலைமுறை தோறும் கர்த்தருடைய யுத்தம் அவர்களுக்கு விரோதமாக நடக்கும். ஏன்னா அவங்க கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எதிர்த்து செயல்பட்டாங்க. தேவனுக்கு பயப்படாமல் அவங்க நடந்து கொண்டாங்க. அவங்க வழி மறித்தாங்க. எத்தனை காரியங்கள் இந்த 1 சாமுவேல் 15, 1 சாமுவேல் 28, உபாகமம் 25, யாத்ராமம் 17, நம்ம இதெல்லாத்தையும் கோர்வையாக வாசித்தோம்னா, இஸ்ரவேலர் பலவீனப்பட்டிருக்கும் போது யுத்தம் பண்ணாங்க, அவங்கள எதிர்த்தாங்க, வழி மறித்தாங்க, அவங்கள தாக்குனாங்க, தேவனுக்கு பயப்படலை, அவங்க கர்த்தருடைய சிங்காசனத்துக்கே எதிர்த்து செயல்பட்டாங்க. அவங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் அப்பதான் ஆரம்பிச்சது. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. அந்த மக்கள் மீது நீதி வழங்க சவுலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சவுல் காலத்தில். அதை சவுல் செய்யலை. அப்போ 1 சாமுவேல் 27வது அதிகாரத்தில் ரகசியமாக தாவீது யுத்தம் பண்ணார். 8வது வசனம் 1 சாமுவேல் 27:8 அந்த சிக்லாகில் இருந்து கொண்டு, பெலிஸ்தியர்களுடைய நாட்டில் இருந்து கொண்டு தாவீதும் அவனுடைய மனுஷரும் கெசூரியர், கெஸ்ரியர், அமலேக்கியர்கள் மேலும் படையெடுத்து போனாங்க. தலைமுறை தோறும் அமலேக்கியர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் நடந்தது. அதை சாமுவேல், இங்க மரித்து போன சாமுவேலை இந்த சூனியக்காரி மூலமாக சவுல் வேடம் மாறி போய் அங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்து கொண்டு அந்த பெண் மூலமாக சாமுவேலுடைய ஆவிகிட்ட விசாரிக்கும் போது, சாமுவேல் செத்து போனாலும் அவர் சொல்றார். சில பேர் சொல்லுவாங்களே, நான் செத்தாலும் உன் வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன், செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். அது ஒருவேளை மதி இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதுல ஒரு உண்மையும் இருக்குதான் அப்படின்றது 1 சாமுவேல் 28 நிரூபிக்குது. செத்தாலும் இந்த மனுஷன் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறார் சாமுவேல். அதாவது நாம வாழும்போது நாம சொல்லுகிற காரியங்கள், செத்தாலும் அதையே சொல்றோமா? ஒண்ணு. இன்னொரு இடத்துல நம்ம இந்த லாசரு ஐஸ்வர்யவான் கதையில, ஐஸ்வர்யவான் பாத்தீங்கன்னா வாழும்போது ஒண்ணு சொல்லிட்டு இருந்தார், செத்ததுக்கு அப்புறம் அதை மாத்தி சொல்றாரு. நான் தான் இப்படி இங்க வந்துட்டேன், வாழும்போது ஒழுங்கா வாழல, உணராம வாழ்ந்துட்டேன். இந்த லாசருவை நீங்க திரும்ப உயிரோடு எழுப்பி பூமிக்கு அனுப்புனீங்கன்னா அங்க எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் சாகல, அவங்க நல்லா என் சொத்தெல்லாம் கூட அவங்க பேர்ல எடுத்துக்கிட்டாங்க, அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. லாசரு போய் சொன்னா ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு
செத்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யனுடைய பேச்சு மாறுது, சாமுவேலுடைய பேச்சு செத்தாலும் மாறல. ஸோ ஒருவேளை சில பேர் ஒருவேளை இந்த 2 கேரக்டர்ஸை வச்சு பார்க்கும்போது நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு திறக்குமோ காது திறக்குமோ அப்படின்றது ஐஸ்வர்யானுடைய சம்பவத்தில் நம்ம புரிந்து கொள்கிறோம். சாமுவேலுடைய சம்பவத்தில் நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, சத்தியம் என்னைக்கும் செத்தாலும் சத்தியம் பேசுகிறவர்கள் செத்து போனாலும் அவங்களுடைய ஆவியை எழுப்பி கேட்டாலும் அவங்க சத்தியம்தான் பேசுவாங்க. மோசே உதாரணமாக செத்து போனாலும் மறுரும் மலையில இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையை குறித்து தான் பேசிட்டு இருந்தார், பாடுகளை குறித்து பேசி கொண்டிருந்தாங்க. அதை நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதை வாசிக்க முடியும். மத்தேயு 18 இல்லை 19 வரும். 17வது அதிகாரம் மத்தேயு 17 அங்கே 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அவங்க மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அவர் படப்போகிற பாடுகளை குறித்து, சிலுவையை குறித்து அங்கே மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவும் அங்கே பேசுகிறாங்க. செத்து போனாலும் அவங்களுடைய தேவ மனுஷர்களுடைய வார்த்தைகள் அது ஆவிக்குரிய வார்த்தைகளாக இருக்குது. பேதுரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு தீர்க்க தரிசனமே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது உமக்கு நேரிடாது ஆண்டவரே, இது நடக்காது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் உயிராக இருக்கும்போது. ஆனால் மோசே செத்து போய் திரும்பவும் ஆண்டவருடைய தேவகுமாரனோடு பேசும்போதும் கூட அவர் சத்தியத்துக்குரியதை தான் பேசுகிறார். அந்த வகையில் இங்கே சாமுவேலும் சவுல் கிட்ட சொல்கிறாரு, நான் தான் ஏற்கனவே சொன்னேனையா, எப்பயோ ஆண்டவர் நம் தள்ளிட்டாரு, தாவீதை தெரிந்து கொண்டாரு, நீ தானே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, அமலேக்கின் மேலே அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை நீ தீர்க்கல. இங்கே 18வது வசனத்தில் 1 சாமுவேல் 28:18 இன்னொரு காரியமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அமலேக்கை குறித்து கர்த்தருடைய மனநிலை என்னவா இருந்ததுன்னா, அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை சவுல் தீர்க்கல. அப்படின்னா யார் பலவீனப்பட்டிருக்கிறவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்களோ, அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ, அவங்க மேலே கடவுள் ரொம்ப கோபமாக இருக்கிறார். அவருடைய கோபத்தின் உக்கிரத்தை அவர் தீர்க்க விரும்புகிறார். இது நிழல். புதிய ஏற்பாட்டில் என்ன நம்ம வாசிக்கிறோம்னா, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாக வெளிவந்தது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின்படி நம்மை நடத்தினார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளாம் என்றைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். இவ்வளோ நாள்லாம் வாழ்ந்துருக்க மாட்டோம், இத்தனை மெழுகுத்திலாம் ஊதி இருக்க மாட்டோம். அவருடைய கிருபை. அதனால் நம்ம 40 தொடுறோம், 50 தொடுறோம், 60 தொடுறோம், 70 தொடுறோம், ஏன் 120 கூட தொடலாம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை முறை நம்ம நாக்குனால எவ்வளோ பேரை நாம் பழித்து பேசுகிறோம். நம்மளை குறித்து யாராவது பொய்யாய் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம். அல்லது உண்மையே சொல்லும்போது நம்ம உண்மையிலேயே நம்ம பண்ண ஒரு தவறை மற்றவங்களுக்கு தெரிஞ்சதை பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்ற ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவரோடு கூட விளையாண்ட ரூனி அப்படின்ற ஒரு இங்கிலாந்து பிளேயர். இப்போ ரூனி ரிட்டையர்டு. ரூனி கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி தவறாக வெளிப்படையாக பேசுகிறார். அது ரொனால்டோவுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒன்றும் தவறாக உண்மையை சொல்லலை, தவறாக சொல்லும்போது அதுவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவங்களே பழைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தன்னை குறித்து தவறாக சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்கும்போது, உண்மையை சொன்னால் எப்படி இருக்குது, பொய்யா சொன்னால் எப்படி இருக்குது. ஆனால் நாம் எத்தனை பேரை பற்றி நம்ம பேசுகிறோம். கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். கடவுளுடைய கோபம் நம்ம மேலே வராமல் இருக்கிறதுக்கு, மழை நம்ம மேலே படாமல் இருக்க கொடை பிடிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், அவருடைய கிருபை தான் நம்ம மேலே இறக்க வைத்து, நம்ம பிள்ளைங்க மேலே இறக்கம் வைத்து. சவுல் அதை செய்யாமல் போனதுனால சவுளுடைய பிள்ளைகள் 1 சாமுவேல் 31:2 வசனத்தில் வாசிக்கிறோம். சவுலின் குமாரராகிய யோனத்தானும் அபினதாபும் மல்கிசுவாவும் அந்த பெலிஸ்தியர்களால் வெட்டப்பட்டாங்க அந்த யுத்தத்தில். இது நமக்கு நடக்கக்கூடாதுன்னா நாம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். இனிமேல் என் வாயினால் யாரை பற்றியும் புறங்கூற மாட்டேன், எந்த நலம் போல எதுவும் சொல்ல மாட்டேன், கருத்து கேட்டால் கூட நோ கமெண்ட்ஸ். அது எனக்கு தேவையில்லாத வேலை. என் நாவை நான் காத்துக்க போகிறேன், அது எனக்கு வேண்டாம். அது
நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும். ஆண்டவருடைய கிருபை இருக்குது. ஆனா அறிக்கையிடாத பாவங்கள், மன்னிப்பு கேட்காத பாவங்கள், அது சரி கட்டப்படும் பூமியில. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது அவருடைய இரக்கம் அதனால கழுவப்படுது. சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறார். அதனால நாம எதுக்கு தேவையில்லாம மறுபடியும் நாம அந்த தவறை செய்யணும். 1 சாமுவேல் 28 தாவீதினுடைய வார்த்தைகள் 2வது வசனத்துல தாவீது சொல்றாரு, தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர். 29வது அதிகாரத்துல தாவீது ஆகீஸை பார்த்து சொல்றாரு, 29வது அதிகாரம் 8வது வசனத்துல, ஏன் நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய ஆண்டவனுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியானிடத்தில் கண்டுபிடித்தது என்ன? ஏன்னா தாவீதுடைய மனுஷர்களும் இந்த யுத்தத்துல கூட வரணும் அப்படின்னு ஆகீஸ் கேட்கிறாரு. ஏன்னா மற்ற 4 அதிபதிகளும் சேர்ந்துதான் இந்த யுத்தத்துல வராங்க. அப்படி கேட்கும்போது தாவீது அவருடைய வார்த்தைகள் அப்படியே ஆகீஸ் நம்பிடுறார். ஆனா தாவீது என்ன சொல்ல வர்றார்? 2வது வசனத்துல ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், இது வரைக்கும் நீங்க ஒரு வெர்பலான ரிப்போர்ட்ஸ் தான் பார்த்துருக்கீங்க, வாய் பேச்சால நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். 27வது அதிகாரத்துல வாசித்தபடி நாங்கள் இன்னைக்கு இங்கே போய் கொள்ளையடிச்சோம், அங்கே போய் கொள்ளையடிச்சோம், யூதா தேசத்தில் கொள்ளையடிச்சோம் அப்படின்றத வாய் பேச்சில் தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ எங்களுடைய திறமையை நீங்கள் நேர்லேயே பார்ப்பீங்க அப்படின்னு 28வது அதிகாரத்தில் சொல்லுகிறது போல சொல்கிறாரு. 29வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பெலிஸ்தர்களுடைய அதிபதிகள் ஆகீஸ் மேலே ரொம்ப கோபப்படுறாங்க. 4வது வசனத்தில் பெலிஸ்தரின் பிரபுக்கள் ஆகீஸின் மேலே கடும் கோபமாகி ஆகீஸை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவாயிராதபடிக்கு இவன் நம்மோட கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா 2வது வசனத்துல தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோடே பின்தண்டிலே போனார்கள். எப்படி பாண்டிச்சேரி, அல்ஜேரியா, ஃப்ரீக் இந்த பகுதியிலெல்லாம் பிரெஞ்சு கொலோனி இருந்தது. காம்துவார்னு சொல்லுவாங்க பிரெஞ்சில். பிரான்ஸ் நாடு பிடிச்சிருந்த இந்த கொலோனியிலிருந்து நிறைய வாலிபர்களை பை ஃபோர்ஸா கட்டாயப்படுத்தி அவங்கள கொண்டு இந்த 2ஆம் உலகப் போர், இந்த 1ஆம் உலகப் போர்லாம் முன் வரிசையில் நிறுத்திடுவாங்க. ஆப்பிரிக்கில இருந்து வந்தவங்க, அல்ஜேரி, மராக், துனிசி, இந்த மாதிரி எங்கெங்க பாண்டிச்சேரி, யூனியன் டெரிட்டரி, காரைக்கால், மாஹே, யானம், சந்திரநாகூர், இங்கிருந்து வந்தவங்களெல்லாம் கொண்டு முன் வரிசையில் நிறுத்திடுவாங்க. அவங்களுடைய உண்மையான போர் வீரர்கள் பின்னால நிற்பாங்க. அதுபோல இவங்களுக்கு இங்க ஒரு 600 போர் வீரர்கள் பெலிஸ்தியர்களுக்கு காத் பட்டணத்து சார்பாக கிடைச்சிருக்கிறாங்க. அப்படிதான் ஆகீஸ் நினைச்சாரு. அவங்கள முன் வரிசையில நிறுத்தலாம்னு நினைச்சாரு. தாவீதினுடைய மனுஷர்களை அவங்கள கூட்டிட்டு போகும்போது பின்னாடி வச்சுதான் கூட்டு போறாங்க. ஆனா போர் நடக்கும்போது முன்னாடி நிறுத்தலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை ஏன் பெலிஸ்தியர்களுடைய மற்ற அதிபதிகள், பிரபுக்கள் ஏன் ஆகீஸ் கிட்ட கோவப்பட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துக்கு நம்ம போகணும். 1 சாமுவேல் 14 யோனத்தானுடைய ஆயுததாரியும் ஒரு விசுவாசத்தோடு ஒரு யுத்தம் பண்றாங்க. பெலிஸ்தருடைய தானியத்திற்கு போவோம் வா அப்படின்னு 1 சாமுவேல் 14 முதல் வசனத்துல யோனத்தான் சவுலுக்கே தெரியாம ஒரு ஆயுததாரியோடு கூட அவர் பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள்ள போவார். அப்படி போய் 20 பேர் முதல் அடியிலேயே அங்க சாகுறாங்க. 14வது வசனத்துல ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள், யோனத்தானுடைய ஆயுததாரி மூலமா. அப்படி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா 1 சாமுவேல் 14 20-23 வாசிக்கிற, சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோட கூடிக்கொண்டார்கள். எப்பிராயிம் மலைகளில் ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம்
பெத்தாவேன் மட்டும் நடந்தது. ஒரு கூட்டம் என்னன்னா, நாங்க யுத்தத்துக்கெல்லாம் வரமாட்டோம், ஸ்வீஸ் நாடு மாதிரி. ஸ்வீஸ் நாடு வந்து ஹிட்லர் காலத்துல 2ஆம் உலக போறப்ப எந்த பக்கமும் சேரல. அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா கூடயும் சேரல. அவங்க ஜெர்மனி பக்கமும் நிக்கல. அவங்க ஒரு பொதுவா தனியா ஸ்வீஸ் நாடு யுத்தத்திலே சேராத ஒரு சமநிலையான ஒரு நாடா இருந்தது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க சவுலோடையும் இல்லை, நாங்க பெலிஸ்தர் கூடயும் போய் நாங்க சேரல, கொலாபரேஷன் பண்ணல. நாங்க மலைகள்ல போய் ஒளித்து கொண்டிருக்கிறோம். நாங்க உண்டு, எங்க குடும்பம் உண்டு, எங்க வேலை உண்டு. அப்படி இருந்த சில மக்கள் அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த நேரத்துல இப்ராயி மலைகளில் ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்து ஓடுகிறது கேள்விப்பட்ட போது அவங்க யுத்தத்திலே அவங்க இஸ்ரவேலர் பக்கம் சேர்ந்து கொள்றாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. இந்த 2ஆம் உலக போறப்ப பிரான்ஸ் 2ஆ பிரிஞ்சது. அப்ப மேல இருந்தவங்கலாம் வந்து ஹிட்லர் பக்கம் சேர்ந்துட்டாங்க. சவுத்தில் இருந்தவங்கலாம் ஜெர்மனிக்கு, ஹிட்லருடைய ஆட்சிக்கு எதிர்த்து செயல்பட்டாங்க. அதுபோல இந்த நார்த் பாரிஸ் எல்லாம் அப்படியே எங்க போனாலும் டச்சு மொழியில தான் எழுதியிருந்தது பிரான்ஸ்ல. அந்த அளவுக்கு பிரான்ஸ் மேற்பகுதி ஃபுல்லா பிடிக்கப்பட்டது. அதுபோல சில இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சவுல் கூட இருக்கிறத விட நம்ம போய் பெலிஸ்தியர் கூட சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சேர்ந்து கொண்டாங்க. அவங்களும் கூட பெலிஸ்தியர்களோடு கூடி, அவங்க கூட இருந்தவங்க 21வது வசனத்துல வாசிக்கிறோம், பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடு கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடு கூடிக்கொண்டார்கள். இப்ப எதிரி கூட இருந்தவங்க தாய்நாடு பக்கம் திரும்புறாங்க, நடுவுல நின்னவங்களும் தாய்நாடு பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இது ஏற்கனவே நடந்திருக்கு. அதனாலதான் சேஃப்டி மெஷர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு தற்பாதுகாப்புக்காக இங்க 1 சாமுவேல் 28ல 29ல 30ல இந்த அதிகாரங்கள்ல இந்த அஸ்தோத், காசா, அஸ்கலோன், எக்ரோன் இந்த 4 அதிபதிகளும் காத் பட்டணத்து அதிகாரியாகிய இந்த ஆகிஸ் கிட்ட சொல்றாங்க, வேண்டாம், தாவீதினுடைய மனுஷரையும் போருக்கு அழைச்சிட்டு வர வேண்டாம். ஏன்னா ஒரு காலத்துல பெரிய ஒரு மக்களுடைய கீதம், சுதந்திர பாடல், தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி இந்த தாவீதை குறித்து தான் பாட்டு பாடி இருக்கிறாங்க. அதனால தாவீதை கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. 5வது வசனம் 1 சாமுவேல் 29:5ல இந்த மனுஷனுடைய தலை இவன் எதனாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான். 4வது வசனம் கடைசி, இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள். மகளை கல்யாணம் பண்றதுக்கு 100 பெலிஸ்திய நுனித்தோலை வெட்டி கொடுத்து மகளை கல்யாணம் பண்ணவன் இந்த தாவீது. அது மட்டும் இல்லாம ஒரு சுதந்திர பாடல் பாடும்போது தாவீதையும் சவுலையும் சேர்த்து வச்சு 2 பேரும் கூட்டணியாக பெலிஸ்தியர்களுக்கு விரோதமா இருந்து வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லி தானே பாடினாங்க. அதனால தாவீதை நம்ம கூட சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு முறை தாவீது காத் பட்டணத்துக்கு வந்து வாயில நுர தள்ளும் போதும் கூட 1 சாமுவேல் 21ல 11வது வசனத்திலையும் இதே வார்த்தையை தான் பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக ஆகிஸ் கிட்ட சொன்னாங்க. அவங்க அப்ப கிண்டலா சொன்னாங்க. 1 சாமுவேல் 21:11ல ஆகிஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகி தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகி ஆகிஸ்க்கு மிகவும் பயப்பட்டான். அப்ப தனியா போயிருந்தார். இப்ப யுத்தத்துக்கு போகும்போது கூட கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு பெலிஸ்திய அதிபதிகளும் ஆகிஸ் கிட்ட சொல்ற அளவுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு. கூட இருந்த எபிரேயர்கள் சவுலோடு யோனத்தானும் கூட சேர்ந்து இருக்கிறாங்க. ஒருவேளை தாவீதுடைய மனசுல என்ன ஓடி இருக்கலாம்னா, நம்ம ஆகிஸோட கூட போற மாதிரி போய் இஸ்ரவேலருக்கு சேர்ந்து பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணா சவுல் நம்மளை ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனா எப்படியோ ஆண்டவருடைய கிருபையினால பெலிஸ்திய அதிபதிகள் தாவீதை ஏற்றுக்கொள்ளாதனால தாவீது அற்புதமாக தன் சொந்த தாய்நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டார் என்கிற பேர், பட்டப்பேர் இல்லாம, பழி இல்லாம தாவீதை கர்த்தர் இந்த
யுத்தத்தில் தலையிடாம, இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ற பெலிஸ்தீர்களோடு கூட கூட்டணி வைக்காம காப்பாற்றினார். இந்த 1 சாமுவேல் 28 உண்மையிலேயே ஒரு ஒரு விசித்திரமான ஒரு அதிகாரம், புரிந்து கொள்ள கடினமான ஒரு அதிகாரம். சாமுவேலுடைய ஆவியோடு கூட சவுலுடைய கூட்டாளிகள் அல்லது உடன்பட்டு போகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போகிறவர்களோடு சேர்ந்து சவுல் போய் அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை பார்க்கும்போது வாயில வார்த்தை 10வது வசனம், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். ஆகீஸும் கூட தாவீதோடு பேசும்போது 1 சாமுவேல் 29:6 ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பெலிஸ்தியன் பேசுகிற வார்த்தை, சவுல் பேசுகிற வார்த்தையில கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டா போதுமா? சில பேர் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க, நெருப்புல அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க, கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டு சோத்து மேல அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க, சாப்பாட்டுல கை வச்சு சொல்றேன், பிள்ளைய கூப்பிட்டு பிள்ளை மேல கை வச்சு சொல்லுன்னுவாங்க, மனைவி மேல கை வச்சு சொல்லு, தாலி மேல கை வச்சு சொல்லுன்னுவாங்க. இப்படியெல்லாம் பைபிள் மேல கை வச்சு சொல்லு, சிலுவை மேல கை வச்சு சொல்லுன்னுவாங்க. இது மாதிரி நிறைய சாட்சிகளை தேடுவாங்க. அதாவது இது ஒரு பொய் சாட்சி. இது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது. இப்படியெல்லாம் பொய்யா சாட்சி சொல்றதெல்லாம் கடவுள் ஏமாற மாட்டார். மனசாட்சி தான் முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா மதிக்கிறவங்க வெறும் வாயால மாத்திரம் சொல்லுகிறவர்களா இருக்க மாட்டாங்க. வாக்கில் சொல்லுகிறவர்கள் அதை வாழ்வில் வாழ்ந்து காட்ட, நாம் கேட்ட அந்த பாடலின்படி இன்னும் சந்திக்கப்படாத மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய இந்த இரக்கத்தை எடுத்து சொல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். அமலேக்கியர்கள் மீது தேவன் கோபமாய் இருந்தார் என்பதை இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரம் முதல் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் வரை சாமுவேல் மூலமாக, சாமுவேல் உயிரோடு இருந்தபோதும் செத்த பிற்பாடும் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்க்கும்போது நாம் இந்த தியானத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? பிறர் பலவீனப்பட்டிருக்கும் போது நாம் அவங்கள தாக்கக்கூடாது. அது கடவுளுக்கு பிடிக்காது. அது ஆபத்தான ஒரு தண்டனை. ஒருவேளை நாம் அதை தெரியாமல் செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். திரும்பவும் நாம் அப்படி அந்த தவறை, அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு, குறிப்பாக ஊழியர்களுக்கு விரோதமாக நம்ம நாக்கை அசைக்காமல், ஊழியர்கள் சொல்லும் போது உடனே பாஸ்டர் அப்படின்னு நினச்சிட வேண்டாம், மிஷினரி நினச்சிட வேண்டாம். இங்கே எல்லாருமே ஆசாரியர்கள் தான், ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு விரோதமாக இவங்க என்ன பெருசாக செய்கிறாங்கன்னு சொல்லிடாம, நாம் செய்கிறது தான் சிறந்ததுன்னு நினைக்காம, கூடுமான வரைக்கும் மற்றவங்களை உற்சாகப்படுத்துவோம். அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவ ஜனம் பக்தி விருத்தி அடைவாங்க. ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசன்னம் பண்ண வேண்டும். பலவீனங்கள் சரீரத்தில் இருந்தாலும் நாங்கள் ஆவியிலே உற்சாகமாய் இருக்க, இன்னும் உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள, உம்முடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் நடந்து கொள்ள எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் எத்தனையோ விஷயங்களில் தவறுகிறோம். எங்களிடத்தில் சுகமே இல்லை. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் நடக்க வேண்டிய வழி இன்னது என்று அறியாமல் பல வேளைகளில் நாங்கள் தவறான வழிகளை தெரிந்து கொள்கிறோம். சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடுகிறோம். எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். நாங்கள் மற்றவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகளுக்கு நீர் கணக்கு கேட்பேன். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள் ஈட்டியை போல குத்தாமல், சவுக்கை போல் இல்லாமல், எங்களுடைய வார்த்தையினால் மற்றவர்களை காயப்படுத்தி விடாமல், அமலேக்கியர்கள் செய்த அந்த தீய செயல் உம்முடைய மனதுக்கு எவ்வளவு வேதனையாய் இருந்திருக்கிறது. நாங்களும் உம்முடைய சபைக்கு விரோதமாக, உம்முடைய திட்டத்திற்கு விரோதமாக, உம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக, உம்முடைய வாலிபர்கள், உம்முடைய
பிள்ளைகள் பின்வாங்கி போகும்போது தொலைந்த ஆட்டை தேடிச் செல்கிற நீர். ஆண்டவரே, மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட உதவி செய்யும். மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல், அவர்களை தாக்கி பேசாமல் இரக்கத்தை காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட்ட உம்முடைய நீதி எங்கள் மீது வந்துவிடக்கூடாது. உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவும். இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்கு நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆசீர்வதி. கர்த்தருடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையிலே பலப்பட உதவி செய். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.